வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா த்ரெட் எக்ஸிக்யூஷன் இன் ராஸ்பெரி பிஐ பிக்கோ. இப்போ த்ரெட்டுங்கிறது வந்து மைக்ரோ பைத்தானில் ஒரு தனியான ஒரு கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க நம்ம த்ரெட்டுன்னு. அந்த த்ரெட் எக்ஸிக்யூஷன் வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ராஸ்பெரி பிஐ பிக்கோவில் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த த்ரெட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் த்ரெட்டுங்கிறது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ப்ராசஸ்னால் வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம். அது வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்குது. ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஒரு வேலையை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்குது. அப்போ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூஷன் யூனிட்னு இருக்கும். அது ஒரு எக்ஸிக்யூஷன் யூனிட்டாக இருக்கலாம், இல்லாட்டி மோர் தென் எக்ஸிக்யூஷன் யூனிட்டாக இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி கம்பைன்டு எக்ஸிக்யூஷன் யூனிட் சேர்ந்து மொத்தமாக வந்து ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி விடுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட்டுன்னு பார்த்தோம்னா த்ரெட் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸிக்யூஷன் யூனிட் ஆர் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ். ப்ராசஸ்லேயே வந்து நிறையா மல்டிபிள் த்ரெட் இருக்கலாம். மல்டிபிள் த்ரெட்டு வந்து சேம் டைம் ரன் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ வாஷிங் மிஷின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து துணிக்கு ஊற வைக்கிறதுக்கு ஒரு டைம், அதுக்கு ஒரு த்ரெட் இருக்கலாம். அதே மாதிரி இந்த டைமிங்கில் வந்து இதை வாஷ் பண்ணணும், அதுக்கு ஒரு த்ரெட் இருக்கலாம். இவ்வளோ வாட்டர் வேணும், அதுக்கு ஒரு த்ரெட் இருக்கலாம். இந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு த்ரெட் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி வந்து நிறையா த்ரெட்டு சேர்ந்தது தான் ப்ராசஸ். இதில் மல்டி த்ரெட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ அதை தான் சொன்னோம். ப்ராசஸில் வந்து நிறையா த்ரெட்டு செஞ்சு தான் ப்ராசஸ்ஸு. இப்போ மல்டி த்ரெட்டிங்னா என்னென்னா ஜஸ்ட்டு வந்து மல்டிபிள் த்ரெட் எக்ஸிக்யூஷன் வித்தின் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து நடக்கிறது தான். அடுத்து ப்ராசஸுக்கும் த்ரெட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அது என்ன தெரிஞ்சுக்கணும். ப்ராசஸ்னால் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் தான். இதில் வந்து த்ரெட்டுனா வந்து உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் ஆஃப் தி ப்ராசஸ்ஸு. இப்போ ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியானது கிடையாது. அது வந்து நிறையா காம்பினேஷன் ஆஃப் த்ரெட்டு எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு. த்ரெட்டு வந்து ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட்டுங்கிறாங்க அதுதான். இப்போ ப்ராசஸ் டேக்ஸ் மோர் டைம். இப்போ அந்த ப்ராசஸை டெர்மினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ த்ரெட்னா வந்து அதோட டெஃபினிஷன் வந்து இது சின்ன வேலையாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம அதை டெர்மினேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், த்ரெட்டுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டு ப்ராசஸுக்கு வந்து த்ரெட்டு ரெண்டு கம்யூனிகேட் பண்ணுறத விட அதிகமான டைம் எடுக்கும். த்ரெட்டு வந்து ஈஸியாக உங்களுக்கு டேட்டா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அந்த டைம் வந்து கம்மியாக இருக்கும் ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்கில் வந்து இதுக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்கும். ப்ராசஸில் வந்து த்ரெட்டுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ப்ராசஸ் கன்சியூம் வந்து மோர் பவர் ரிசோர்ஸஸ் வந்து கன்சியூம் பண்ணுது. இப்போ த்ரெட் அப்படி கிடையாது, உங்களுக்கு ஃபியூவர் ரிசோர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணோம். டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் செப்பரேட்டடாக வந்து ட்ரீட் பண்ணுறோம் ஓஎஸ் வச்சு. பட்டு ஆல் லெவல் ஆஃப் தி த்ரெட்ஸ் வந்து சிங்கிள் டாஸ்க்கு பை ஓஎஸ்ஸால் வந்து நம்ம கம்பைன் பண்ணிக்கலாங்கிறாங்க. அடுத்து இந்த ப்ராசஸ் வந்து ஐசோலேட்டட் தனியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதோட மெமரி இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி ப்ராசஸை வந்து பண்ண முடியாது. பட் த்ரெட்டை வந்து ஷேர் பண்ணி மெமரி ஷேர் பண்ணுறது வந்து ஈஸி தான், உங்களுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணிக்கிறோம். ப்ராசஸ் வந்து டேட்டாவை வந்து ஷேர் பண்ணிக்கிறாது, பட் த்ரெட்டு வந்து ஒவ்வொரு த்ரெட்டுக்கிடையிலையும் டேட்டாவை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரோக்ராமுக்குள்ளே போவோம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் மிஷின் இம்போர்ட் பென்னுங்கிறத வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இம்போர்ட் த்ரெட்டு இதை தான் சொன்னேன். இம்போர்ட் த்ரெட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து நம்ம த்ரெட் கிரியேஷன் வந்து பண்ணுறோம். அடுத்து இம்போர்ட் டைம் டிலேக்காக பண்ணுறோம். அடுத்து இதில் வந்து 2 எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம், ரெட் எல்இடி, எல்லோ எல்இடி. அதில் ரெட் எல்இடி வந்து 20th பின்னு அவுட்டு, அதோட வேல்யூ இனிஷியல் வேல்யூ 0. எல்லோ எல்இடியும் 21th பின்னு அவுட்டு, வேல்யூ 0. இப்போ இதில் வந்து 2 கோர் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு கோர் ஃபங்க்ஷன் வந்து எல்லோ எல்இடியை வந்து டாகுல் பண்ணுது, ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் டாகுல் பண்ணுது, அதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து பிரிண்ட் பண்ணுது, எதில் நம்ம ஃபஸ்ட்டு கோரில் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு கோர் ஃபங்க்ஷனில் என்னென்ன சொல்லியிருக்கோன்னா எல்இடி டாகுல் ஆகுது 5 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸு. அதுக்கப்புறம் ஹலோ தேர் ஐ எம் த ஃபஸ்ட்டு கோருங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து இதில் செகண்ட் கோருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இதில் ஓயிலாப் ட்ரூவில் வந்து உங்களுக்கு ரெட் எல்இடி வந்து டாகல் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரெட் எல்இடி வந்து டாகல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் கோரில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுறதுக்காக ஒரு பிரிண்ட் போடுறோம் நம்ம. ஹலோ தேர் ஐ ஆம் இன் தி செகண்ட் கோர். இப்போ வந்து த்ரெட்டு வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். த்ரெட்டு வந்து _thread டாட் ஸ்டார்ட் நியூ த்ரெட்னு க்ரியேட் பண்ணுறேன். அந்த நியூ த்ரெட்டில் வந்து செகண்ட் கோர் ஃபங்க்ஷனை வந்து த்ரெட்டாக வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ த்ரெட்டை வந்து நான் செகண்ட் கோர் ஃபங்க்ஷனை வந்து த்ரெட்டாக டிக்ளேர் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒயிலாப் ட்ரூவில் வந்து ஃபஸ்ட்டு கோர் ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு த்ரெட்டை எக்ஸிக்யூட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு த்ரெட்டை டிக்ளேர் பண்ண உடனே த்ரெட்டு வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கும். ரெட் எல்இடி வந்து 1 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பிளிங்க் ஆகிட்ருக்கோம். ஐ மீன் தி செகண்ட் கோருங்கிறத டிஸ்பிளேயில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கோர் வந்து இங்கே ஒயிலாப் ட்ரூவில் இருக்கிறது வந்து அதுவும் கண்டினியூஸாக இப்போ சைமல்டேனியஸாக ரன் ஆகும். உங்களுக்கு நார்மல் ப்ராசஸ் ஒயிலாப் ரெண்டுலெஸ் லூப்பில் ரன் ஆகிட்ருக்கோம். இப்போ த்ரெட்டு வந்து பேரலாக வந்து உங்களுக்கு ரன் ஆகும். பேரலிசம் ப்ராசஸ் வந்து இங்கே ரன் பண்ணுறோம் நம்ம. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒயிலாப் ட்ரூ லூப்பில் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எல்இடி வந்து எல்லோ எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகுது, டாகுல் ஆகுது. அதே இது வந்து பிரிண்டப்பில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோர் வந்து 10 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வருது. இப்போ ஐஎம்இன் தி செகண்ட் கோர் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்ருக்கோம். அதே இது எல்லோ எல்இடி வந்து 5 செகண்ட்ஸ்க்கு ஒன் தர பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐஎம்இன் தி ஃபஸ்ட் கோர் வந்து 10 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்ருக்கோம். இப்போ இந்த டைமிங் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எல்லோ எல்இடிக்கு 5 செகண்ட்ஸு, ரெட் எல்இடிக்கு 1 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டாகுல் ஆகும் உங்களுக்கு. இதோட அவுட்புட் வந்து இந்த சைடில் காட்டியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.